திரையாடல் நேயர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே, அதனால் தமிழ் திரைப்படங்களில் இந்த காதல் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் பார்க்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர்கள் கூட ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம்னு இந்த டிஸ்கஷனில் உட்காந்தோம். நம்ம கூட ஜெயஸ்ரீ, த்ரிஷா, சானியா 3 பேரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் 3 பேருக்கும். ரொம்ப ஃபார்மலாக இருக்குது. ஆக்சுவலாக சானியா உங்கள்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்கள் தமிழ் சினிமா நிறைய பார்க்குறது உண்டு இல்லையா? நீங்கள் படிக்கிறது டிஜிட்டல் ஜேர்னலிசம். ஸோ இப்போ டிஜிட்டலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் பார்க்குறது உண்டு. நீங்கள் பார்த்ததில் காதல் காட்சிகளை சிறப்பாக காமிச்ச படம் அப்படின்னா, இல்லை சிறப்பான காதல் காட்சின்னா எதை சொல்லுவீங்க? ஓகே, எனக்கு வந்துட்டு மரியான் படம் ரொம்ப பிடிக்கும் சார். அதில் வர லவ் சீன், அவங்க காட்டுற அந்த லவ் எல்லாமே. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம், என்ன அவசரம், நில்லு பொண்ணே. அது போக மணிரத்னமோட லவ் ஃபிலிம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா அலைப்பாயுதை படத்துல வர அந்த லவ் ப்ரப்போசல் சீன், அந்த ட்ரெயின்ல போற அந்த 5 செகண்ட்ஸ் கேப்ல அவர் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாரு. எனக்கு அதனால அது ரொம்ப அது ரொம்ப ஃபேமஸ். அந்த படம் வந்த சமயத்துல அந்த டயலாக் ரொம்ப ஃபேமஸ். என்ன உனக்கு பிடிக்குமான்னு தெரியல, அது என்ன சொல்வாரு, நீ என்ன லவ் பண்ணுவேன்னு நினைக்கல, நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருக்கும்னு எனக்கு பயமா இருக்கு, யோசிச்சு சொல்லு அப்படின்ட்டு அவர் பாட்டு சொல்லுவாரு. சூப்பரா இருக்கும். அது அந்த டைம்ல ரொம்ப பயங்கர வைரலான ஒரு சீன் அது. ரெண்டாவது அந்த படத்துல தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் அந்த லவ்வை வந்து தாலி கட்டி கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சொல்றதுன்னு ஒரு ட்ரெண்டை கொண்டு வந்து அந்த படம். நான் ஒன்று விரும்பல, உண்மையில ஆசைப்படல, நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துன்னு பயமா இருக்க, யோசிச்சு சொல்லு. ஓகே, உங்களுக்கு ஜெயஸ்ரீ அந்த மாதிரி? எனக்கு வந்து மின்சார கண்ணா அந்த மூவி, அதுல வந்து விஜய் வந்து அவங்களோட எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுக்கு வேண்டி வந்து இருப்பாங்க. விஜய் ஓகே. மின்சார கண்ணால வந்துட்டு லவ்வுக்கு வேண்டிட்டு அவங்களோட ஃபேமிலி மொத்தமா வந்திருப்பாங்க. அது ஒரு டிஃப்ரெண்டான, அது கொஞ்சம் பேபில இருந்து அவங்களுக்கு கனெக்ட் இருக்கும், ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. லாஸ்ட் எண்டிங்கும் ஒரு சூப்பரான ஒரு லவ்வா இருக்கும். ஓகே ஓகே. எனக்கு வந்து உனக்கும் எனக்கும், அதில் வந்து ஒரு ரிச் மேனாக ரொம்ப ரிச்சாக இருந்துட்டு ரவி மோகன் அவங்க வந்து அதில் ஜெயம் ரவி, இப்போ ரவி மோகன். அதான் அவங்க வந்து ஒரு ரொம்ப ரிச்சாக இருந்துட்டு அந்த லவ்வுக்காண்டி வந்து கஷ்டப்பட்டு அந்த லவ் அச்சீவ் பண்ணுவாங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். த்ரிஷா பிரபு வந்து இது பண்ண அந்த படம் தெலுங்கு படம் தான். ஓகே ஓகே. அவங்க சொன்ன மாதிரி மணிரத்னம் படத்தோட லவ் ப்ரொபோசல் சீன் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும். அதில் வந்துட்டு நான் பார்த்த காலகட்டத்தில், உங்களுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லையா நான், அதில் வந்து மௌனராகம் படத்தோட லவ் ப்ரொபோசல் சீன் வந்து மாஸ்டர் கிளாஸ். அப்போது அதுக்கு அவன் இந்த போய் லைப்ரரியில் போய் உட்காந்துட்டு அங்கேருந்து ஊரே கேட்குற மாதிரி சொல்ல சொன்னீங்க அப்படின்னு கார்த்திக் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருப்பா. அப்படி அதில் பிரின்சிபல் ரூம்ல இருந்து இன்டர்காம் வழியா சொல்றேன், ரெடி? Oh God, no. ஆனால் எனக்கு ஒன்று தோணுது, ஆக்சுவலி நீங்கள் அப்படி பார்த்துருக்கீங்களான்னு பாருங்கள். பெரும்பாலான காதல் படங்களில் வந்து பெண்களை ஸ்டாக் பண்ணியே லவ் சொல்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணியிருக்கு. வற்புறுத்தி அவங்கள லவ் பண்ண வைக்க பின்னாடியே சுற்றி அப்புறமா அவங்கள அப்படி நீங்கள் நினச்சிருக்கீங்களா? ஆக்சுவலாக அப்படி நினச்சிருக்கீங்களா? அல்லது அந்த பொண்ணுக்குள்ளேயும் காதல் இருக்குது? ஏன்னா இப்போ சில படங்களில் டைலாகாகவே இது வரும். இப்போ நான் வித் லவ்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் ஸ்கூல் டைம் லெவலில் என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் அவனை அலைய விட்டுட்டு தான் அவனை லவ் ஓகே பண்ணணும் அப்படின்பாங்க. அதுக்காக அது பண்ணுறதா? அப்படி கிடையாது சார். அப்படி பார்த்தா வந்து மாரி 2ல வந்து சாய் பல்லவி வந்து தனுஷை வந்து துரத்தி லவ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தனுஷ்க்கு எப்போ அது புரியும்னா வந்து இவ இவ்வளோ பண்ணியிருக்கா, இவ்வளோ நாள் நம்மளுக்காண்டி வெயிட் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சவொன்னு தான் தனுஷ்க்கு அது புரியுது. அது மாதிரி தான் வந்து கேர்ள்ஸுமே எஃபர்ட்ஸ் தெரியும் போது தான் வந்து ஒட்டுமொத்த பெண்களுக்காக நீங்கள் இதை வந்து சொல்கிறீங்க, ஒத்துக்கலாமா? அதை ஒத்துக்கலாம் சார். ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் வந்து எப்படி படம் எதிர்பார்க்குறாங்கன்னே தெரில. ஏன்னா வந்து ஃபுல்லாக பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் டாமினேட் பண்ணியே வந்து இப்போ ட்ராகனாக இருக்கட்டும். ஆனால் அது மாதிரி தான் வந்து இப்போது கேர்ள்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க. கேர்ள்ஸை டாமினேட் பண்ணுற மாதிரி, கேர்ள்ஸ் விட்டு போகிற மாதிரியே இப்போது நிறைய புரியல. கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் விட்டுட்டு போகிறாங்க அப்படியா? அப்படியே படம் வருது. ஆனால் வந்து டிராகனில் அப்படியே விட்டுட்டு போனாங்க. ஆமாம் சார். கேர்ள்ஸ் வந்து அதாவது அவங்க வந்து அனுபவமா வந்து இவர் வந்து ஒரு ஒர்க் போகணுன்றதுக்காண்டி ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருப்பாங்க. அது இல்லைன்றப்ப தான் வீட்டு பேச்சை கேட்டு அவங்க மேரேஜுக்கு ஒத்துக்கிறாங்க.
செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து இவன் வந்து உண்மையா இல்லை அந்த பொண்ணுக்கு. உண்மையா இல்லைன்னா விட்டுட்டு தானே போகணும். அதுதான் பழைய காலத்துல உண்மையா இல்லைனாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் அப்படி புருஷன், இருக்க முடியாது. ஈவன் வந்து வல்லுறவு கொண்டா கூட பஞ்சாயத்துல வந்துட்டு நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ஜென்ரேஷன் மாறிடுச்சு அது அது அப்ப அது கரெக்ட் தானே. இப்போ விட்டுட்டு போக அதுதான் அந்த அதாவது கேர்ள்ஸ் விட்டுட்டு போற மாதிரியே காட்டுறாங்கன்னு சொல்றேன். வல்லவன் மூவில கூட கீதா வந்து துரத்தி துரத்தி சிம்பு லவ் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் அது சிம்பு என்ன நினைப்பாங்க, அப்படியெல்லாம் இல்லை, அது ஒரு வயலன்ஸ் ஆன லவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆக்சுவலாக வித் லவ் படத்தை பற்றி சொல்கிறேன். நான் நேற்று தான் பார்த்தேன், இந்த வாரம் வந்திருக்கிற படம் அப்படிங்கனால அது புது படங்கனால. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிருப்பாங்க. பார்த்தீங்களா வித் லவ்? நான் பார்த்தேன், நீங்கள் பார்க்கல. அதில் ஹீரோயின் தான் ஸ்ட்ராங்காக காமிச்சிருப்பாங்க. இந்த ஹீரோ வந்து அவனுக்கு லவ் சொல்ல தெரியாது, சண்டேல கூட அவனுக்கு வந்து திருப்பியெல்லாம் அடிக்க மாட்டான். ஒரு ஜூனியர் பையன் தான் அவனை வந்து காப்பாற்றுவான். ஒரு ஆவரேஜான பையன், கடைசி வரைக்கும் ஆவரேஜாக தான் இருப்பாங்க. அதே சமயம் அந்த பொண்ணு வந்து ஸ்கூல்லேயே ஒரு அராத்து மாதிரி சுற்றுவாங்க. அனஸ்வரா ராஜன் வந்து அவங்க வந்து அராத்தா இருப்பாங்க. அவங்க சரியாக படிக்க மாட்டாங்கன்னா, படிக்கலைனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும் இல்லையா, எக்ஸ்பிரசிவாக இருப்பாங்கனால அதை வச்சு இன்ஃப்ளூயன்ஸராக இருப்பாங்க அப்படின்னு அவங்க கேரக்டராக நல்லா இருக்கும். கடைசியில் ஹீரோவை போட்டு அடி நடித்து தான் கேள்வி கேட்பாங்க அப்படின்ட்டு அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் ஒரு டைலாக் வரும், ஹீரோ அபிஷன் ஜீவந்தோட அக்காவை வந்து ஆர்ஜே ஆனந்தி நடிச்சிருப்பாங்க. இவன் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, அவகிட்ட கேளு, அவள் டிசிஷன் என்னவா இருந்தாலும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுன்னு ஒரு டைலாக் வரும். அது ரொம்ப முக்கியமான ஒரு டைலாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு அவளை அடித்து தூக்கிட்டு வாங்கடா அப்படிங்கிற காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் காட்டுவாங்க. அவள் என்ன நினைக்கிறான்னு கவலை கிடையாது, நான் அவளை லவ் பண்ணுறேன், அவளை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இருந்துச்சு. ஈவன் இன்ஃபேக்ட் சேது கூட ரொம்ப நல்ல படம், ஆனால் ரொம்ப மிரட்டிகிட்டே இருப்பாரோ அப்படின்னு தோணும். வேற ஒரு ஆங்கிளில் பார்த்தா அவர் வந்து அன்பை வந்து ரொம்ப வன்முறையாகவே காமிச்ச மாதிரியான இதாக தெரியும். ப்ரப்போஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா தனி ஒருவனோட ப்ரப்போசல் சீன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக சித்தார்த் அபிமன்யு அங்கே கேமரா பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ஆக்சுவலாக ப்ரப்போஸ் பண்ணதான் ஜெயம் ரவி என்கிற கடைசியில வந்துட்டு அவன் கேக்குறான்னு ஒரு கண்டுபிடிச்ச உடனே உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு திட்டிட்டு ஐ லவ் யூ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நல்லா இருக்கும். 3 மூவில கூட ப்ரொபோசல் கொஞ்சம் நல்லா இருக்கும். சின்ன வயதுல இருந்துட்டு அவங்கள பேக்ல போயிருப்பாங்க. பட் இந்த ஹீரோயின் என்ன பண்ணுவானா, வெயிட் பண்ணிட்டே இருப்பா. அடுத்த டைம்ல வந்து ப்ரொபோஸ் பண்ணுவானா அப்படிங்கிற வெயிட் பண்ணிட்டே இருக்க சமயத்துல இல்ல அவன் வரல அப்படின்னு ஒரு கட்டத்துல இருக்குமோ அவளும் தேட ஆரம்பிச்சிருவா. அந்த மாதிரி ஒரு எதிர்பார்த்து நிக்க மாதிரி ஒரு லவ் இருக்கு அவங்களுக்கு கனெக்ட். எனக்கு நீந்தானே என் பொன் வசந்தம், அவங்க லவ் ஸ்டோரியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வேற லெவல் படம். அதுல வந்து அன்று பார்த்தது அந்த பார்வை வேறடி இந்த பார்வை வேறடி, அந்த பாட்டிலே வந்து தெரியும். அவங்க ப்ரப்போஸ் பண்ணிக்கவே தேவையில்லை, அந்த பாட்டிலே நல்லா தெரியும். எனக்கு அப்புறம் சார் நித்தம் ஒரு வானம் படம் வந்துட்டு என்னைய பொறுத்தளவுக்கு ஏதோ ரொம்ப அன்ரேட்டடா இருக்கும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு 3 டைப் ஆஃப் ஒரு லவ் அதுல காட்டுவாங்க. ஒரு ஃபிளாஷ்பேக்ல அவன் கதை வாசிக்கும் போது 2 கதை வரும். அவன் அந்த ஃப்ளோலே வந்துட்டு அந்த பொண்ணு கூட போகும்போது, ரித்துவர்மா கூட போகும்போது அது இன்னொரு ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கலந்த ஒரு லவ் வந்துட்டு வர்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த 2 இதுலயுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு பாஸ்கெட் பால் விளையாட வைக்கணும்னு சொல்லி இவன் கஷ்டப்பட்டு எப்படியோ அவளை விளையாட வைப்பான். ஆனா அவங்க அப்பாவுக்கு இது பிடிக்காது, அப்பா பிடிக்கலன்னு சொல்லி இவன் வெளியில வந்துருவாங்க. கடைசியில ஹீரோ வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்சிடென்ட்ல இறந்துருவாரு. ஆனா அவங்க அதையும் மேல எடுத்துட்டு போய் அவங்க பொண்ணுக்காக இருப்பாங்க. 2வது கதையில வந்துட்டு அந்த பொண்ணுக்கு கேன்சர் வந்துட்டுன்னு தெரிஞ்சும் இவரு கல்யாணம் பண்ணி அவங்க 2 பேருமே சந்தோஷமா இருப்பாங்க. என்னைய பொறுத்தளவுக்கு அந்த படம் இன்னுமே ரொம்ப அண்டர்ரேட்டடா இருக்கும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஃபீல். ஆமா, இது நான் நிறைய ஷோல நிறைய விஷயங்கள் பேசும்போது இந்த படமெல்லாம் வந்ததே இல்லை. நித்தம் ஒரு வானம் வந்துட்டு எனக்கு உண்மையிலே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஃபிலிம் மாதிரி. எனக்கு திடீர்னு ஏதாவது ஒரு மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுது இப்போ எனக்கு லைஃப்ல அப்படின்னா டக்குன்னு நான் போற ஒரு படம் வந்துட்டு நித்தம் ஒரு வானம். இன்னொன்னு அந்த படத்துல ஒரு பாட்டு கூட வரும், ஒரு வேலம் நாகம் ஒன்றை ஈர்க்க பார்க்கையில்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த ஒரு பாட்டு ஒண்ணு வந்துட்டு வரும். அவர் என்னன்னா அந்த வில்லனை வந்துட்டு அடிச்சிட்டு இருப்பாரு, தெரியாம ஹீரோயின் முன்னாடி வந்துருவாங்க, அவங்க பலார்னு ஒரு அறை வாங்குவாங்க. அப்போ அவர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கண்ணு ஃபுல்லா கண்ணீரா இருக்கும். அப்பதான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்ப்பாரு. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த ஒரு பாட்டும் வந்து சூப்பரா வரும். அந்த பாட்டும் செமையா இருக்கும். அது எல்லாமே ரொம்ப அண்டர்ரேட்டடா இருக்கும்னு எனக்கு. ஒரு வானம் வந்துட்டு 2022ல ரிலீஸ் ஆன ஃபிலிம். ரா கார்த்திக் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. சூப்பரா கொண்டு போயிருப்பாரு. அதுல அசோக் செல்வன் வந்துட்டு 3 இதுல நடிச்சிருப்பாரு. எல்லாத்துலயுமே வந்துட்டு அவர் என்னன்னா கதை வாசிக்கும் போது, இப்ப நானுமே அப்படிதான், இப்போ ஒரு புக்கோ ஒரு நாவலோ ஏதாவது நான் இப்ப வாசிக்கிறேன்னா
நான் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணி வாசிப்பேன். ஸோ எனக்கு இந்த படம் இன்னமும் கூட கொஞ்சம் என்னைய வந்துட்டு அப்படி அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ அவரை நினைச்சிட்டு அதுல இது பண்ணும்போது ஒரு கோயம்புத்தூர் ஸ்லாங் வரும், திடீர்னு ஒரு ரகடான ஒரு பாய் வருவாரு. ஆனா வாசிக்கிறவர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இன்ட்ரோவர்ட்டான ஒரு ஆளு, பேச கூட வந்துட்டு தயங்க மாட்டாரு. அதாவது ரொம்ப வந்துட்டு கிளீனா இருக்கணும், எல்லாமே இப்படிதான் இருக்கணும், 9 to 5 இது இப்படிதான் நடக்கணும்னா அது அப்படிதான் நடக்கணும்னு இருக்கக்கூடிய ஆளு. இந்த கதையை வாசிச்சுட்டு ஒரு ஒரு பக்கம் டிராவல் பண்ணும்போது வந்துட்டு அவருக்கு எல்லாமே மாறும். ஸோ இதுல நடிச்ச எல்லா ஹீரோயின் 3 ஹீரோயின்ஸுமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அபர்ணா பாலமுரளி, சிவாத்மிகா, அப்புறம் ரித்துவர்மா, இவங்க எல்லாருமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அண்ட் டிராவல் பண்ணுவாங்க இந்த படத்துல. ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ எனக்கு அது பார்க்கும்போது அது இன்னமும் ஒரு ஒரு டைப் ஆஃப் ஒரு லவ். நீங்க ஒரு ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணும்போது நமக்கு இன்னொரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட டைமில் வந்து பேசப்பட்ட படங்கள் வந்து சத்யாவோட லவ் ப்ரொபோசல் சீன் பிடிக்கும். பஸ்ஸில் போக போக பேசுவார். ஆக்சுவலாக இன்னொரு சீன் காட்டுவாங்க, அவர் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லுங்கன்னு அடிக்கடி நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம். பட் ஆக்சுவலாக லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது பஸ்ஸுக்குள்ளே தான். நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதே நீ நம்புறியா, பொய் சொல்கிறவங்க கண்ணில் பொய் தெரியும்பாங்க, என் கண்ணில் பொய் தெரியுதாங்கிற மாதிரி கமல் கேட்பார். அது நல்லாயிருக்கும். ஐ லவ் யூ. பொய் சொன்னா கண்ணில் தெரியும்னு சொல்லுவாங்க, என் கண்ணை பாரு. ஜானியோட லவ் ப்ரப்போசல் சீன் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து யூடியூப்ல போய் அதை போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அது ரஜினி அவ்வளோ அழகாக இருப்பார். அப்படி ரஜினியும் ஸ்ரீதேவியும் இவரால் அந்த லவ்வை அக்செப்ட் பண்ண முடியாது. இவர் வேற ஒரு சுச்சுவேஷன் இருப்பார், வேற ஒரு விஷயம் அவருக்கு ஓடிட்டுருக்கோம். ஆனால் அவரால் அதை அவர் எதிர்பார்த்து ஸ்ரீதேவி தான். ஸ்ரீதேவி வந்து ஒரு பெரிய சிங்கர். ஸோ நான் உங்கள் பாட்டை ரசிக்கிறதுக்கு மட்டுமே தான் எனக்கு வாட்ச் இருக்குது, உங்களை இது பண்ணுறதுக்கு இல்லைங்கும்போது அவங்க டென்ஷன் ஆகி வெக்கத்தை விட்டு கேட்டேன், இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க வேண்டான்னு. அவங்களுக்கு என்ன ஆனாலும் ரஜினியால் தாங்க முடியாது அதை. ஸோ வித்யாசாகர்னு பேர் ரஜினியோட கேரக்டர் பேர். அர்ச்சனான்னு நினைக்கிறேன் ஸ்ரீதேவி பேர். இல்லை இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க, ஏன் இப்படி இதாக வரீங்க, நான் உங்களை லவ் பண்ணுறேன், உங்களை மனைவி ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு ஓகே தான், புரிஞ்சுங்களா, ஓகேவா ஓகேவா அப்படின்னு கூல் பண்ணுவார். அந்த ஒரு படபடப்பு சூப்பராக நடிச்சிருப்பா அப்படி அதில். ஆனால் ஒன்று மட்டும் சத்தியமாக புரிஞ்சுக்கிட்டேன், இது வரைக்கும் இந்த அளவுக்கு என்னை விரும்பின ஒரே உயிர் அது நீங்க தான். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இந்த காதல் பாடல்களில் காதல் தோல்வி பாடல்கள் ஆண்கள் மட்டுமே பாடுறாங்கன்னு ஃபீல் ஆயிருக்கா? ரொம்ப சார், ரொம்ப. அதாவது திடீர்னு ஒரு யூடியூப்குள்ள போய் நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்போது சேடா ஏதாவது கேட்கணும்னாலுமே அதுல ஒரு மேல் டாமினன்ஸ் இருக்குதோ அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். கரெக்டு தான். ஏன்னா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த மயக்கமென்னல அடிடாவில் உதடாவில் பாட்டு வந்தப்போ அதை ரொம்ப அப்போஸ் பண்ணி எழுதினேன். அது ரொம்ப தப்பான லிரிக்ஸ், கொல்றாவல் வெற்றாவலன்னெல்லாம் வரும். அப்புறம் பார்த்தா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு படத்துலையும் தனுஷோட படத்துலையும் அதே மாதிரியே வந்துருச்சு. தனுஷ் தான் அதுவும் எழுதியிருந்தார், காதலை ஒத்துக்கலைன்னா அவளை அது பண்ணு இது பண்ணுன்ட்டு. அதை விட ரொம்ப எனக்கு ஷாக்கான ஒரு படம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது எதிர்நீச்சல் தான் நினைக்கிறேன். அதில் என்ன விஷயம்னா சிவகார்த்திகேயன் லவ்வை சொல்லவே மாட்டான். அப்படி லவ்வே சொல்லாமையே நீ என்னை ஏமாத்திட்டேன்னு டான்ஸ் ஆடுறதுலாம் என்ன வகையில் நியாயம்னு எனக்கு புரியல அப்படின்னு இருந்தது. அது உனக்கு கொஞ்சம் இன்னொன்னு இந்த சிம்பு சாங் சார், எவண்டி ஒன்ன பெத்தான் வருது, அதெல்லாம் வந்துட்டு அப்ப நாங்க பாட ஆரம்பிச்சோம்னா எங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு பாட்டு வந்தது, பெருசா ரீச் ஆகல. இப்ப எல்லாம் கேக்குறாங்கன்னா அந்த பாட்டை தான் எடுத்து பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படி பிரேக்கப்னா ஆண்கள் தான் சோகமா பாடுறாங்க. இந்த டிராகன் படத்துலயுமே அப்படிதான். இவன் வந்து இவன் எந்த எஃபர்ட்டுமே போட்டிருக்கவே மாட்டான். இவன் வந்து சும்மா ஊர் சுத்திட்டு படிக்காம வந்துட்டு தெரிஞ்சுட்டு ஏண்டி விட்டு போனேன் ஓ இதயம் கல்லா என்ன அப்படி சொல்லிட்டு பாடினா இதெல்லாம் வந்து அதைத்தான் கேட்குறேன். அதை எதிர்த்து நீங்கள்லாம் பொங்க வேண்டாம், ஏன் இப்படி இருக்கிறதுன்ட்டு. என்ன பிரச்சனைனா மேக்ஸிமம் மேல் டாமினன்ஸாக இருக்கிறதுனால அது இருக்குது. பாட்டு பாடல்கள் அல்லது பாட்டு லிரிக்களில் காதலை சொன்ன பெஸ்ட்டு லிரிக்னா எதை சொல்லுவீங்க? நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பழைய படம் சிவாஜி படம் கண்ணாசன் எழுதியிருப்பார். ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 வந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் அப்படின்னு எழுதியிருப்பார். வைஃபை பார்த்து பாடுற மாதிரி. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச காதல் வரிகள்னால் அதை நான் சொல்லுவேன். ஆழத்தில் அவ்வளோ விழுதுகள் இருக்கும், ஆனால் வேறு மாதிரி நீ எனக்கு இருந்தனால தான் நான் விழாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாசன் எழுதியிருப்பார். அப்புறம் பழனி பாரதி எழுதின லிரிக்ஸ் சொன்னேன், தோல் மேலே பூமாலை பூமாலை, அந்த பாட்டில் படம் பூமணிங்கிற படம். அதில் வந்துட்டு இளையராஜா பாடியிருப்பார், சூப்பராக இருக்கும். அது என்னென்னா நாயகி கேட்பாங்க, நான் இருந்தேன் வானிலே மேகமாய் ஏன் விழுந்தேன் பூமியில் வேகமாய் அப்படின்னு அவங்க பாடுவாங்க. நான் வானில் மேகமாக இருந்தேன், ஏன் பூமியில் வேகமாக விழுந்தேன். மேகம் வேகமாக விழுறதுன்னா என்னது? மழை.
நான் இருந்தேன் வானிலை மேகமாய் ஏன் விழுந்தேன் பூமியில் வேகமாய்ன்னு அவன் கேட்பான். ஏன் நான் இருந்தேன் வானிலை மேகமாய் ஏன் விழுந்தேன் பூமியில் வேகமாய் அப்படின்னு நாயகி கேட்பா. அதுக்கு நாயகன் சொல்லுவான், விழுந்ததும் நல்லதே தாகமாய் உள்ளதே அப்படின்னு சொல்லுவான். அது மேகத்திலேருந்து மழையாக பொழிஞ்சது என் தாகத்தை தீர்த்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லிரிக்கில் அது ஒன்று. அப்புறம் இளங்காத்து வீசுது, அதுவும் பழனி பாரதி எழுதினது தான். உலகத்தில் எவரும் தனிச்சு இல்லையே, குழலில் ராகம் மலரில் வாசம் சேர்ந்தது போல அப்படின்னு இருக்கும். அந்த லிரிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக சிறை படம் வந்துச்சுல சார், அதில் ஒரு பாட்டு வரும், நேந்து கிட்ட சாமி கிட்ட என் சாமியை பார்த்துக்கோ அப்படின்னு வரும். அது வந்து அவங்க வந்து ஒரு அவங்க அப்பாவை கொண்டுட்டு தான் வந்து ஜெயிலுக்கு போவான். இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து ஒரு 5 வருஷமாக அந்த பையனுக்காண்டி வந்து நின்றுட்டே இருப்பாங்க. எவ்வளோ வீட்டில் அடித்தாலும் என்ன பண்ணாலும். அப்போ வந்து அந்த பாட்டே வந்து ரொம்ப ஃபீல் குட் பாட்டாக இருந்துச்சு. என்ன போல வாழ்க்கை நம்பிக்கையா போய் வா, நான் வருவேன் அதுவரை எனக்கு நீ எதிர்ப்பார் அப்படி சம்திங் வரும். செம்ம லைன் சார். அதுல அந்த படத்துலயே ஒரு சீன் வரும் சார். அதுல என்னன்னா, அந்த பொண்ணை வந்துட்டு அந்த மரத்துல இருக்கிற கடவுளை பார்த்து கும்பிட்டு இருப்பா. இங்க அதே பொசிஷன்ல இன்னொரு இதுல வந்துட்டு அவன் முஸ்லிமா இருப்பான். அப்ப அவன் தொழுதுட்டு இருப்பான். அப்ப அதை பார்க்கும்போது லவ்வுக்கு அப்படின்றது ஒரு ரிலிஜனோ ஒரு அதுல பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற இன்னொன்னு சார், அந்த இது கும்பிட்டு இருக்கும்போது இங்கெல்லாம் வந்து முஸ்லீம்லாம் வந்து தொழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அந்த சீன்ல இன்னொரு பியூட்டி இருக்குது. அது என்ன கேள்விக்கு அது என்ன சொல்ல போறாங்கன்னா, அவங்க ஒரு இந்து எங்கே வேணாலும் இன்னும் கும்பிடுவாங்க, யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஆனால் முஸ்லீம் செய்யும்போது நம்ம அப்படி கேள்வி கேட்கக்கூடாது இல்லையா, அதை சொல்கிறாங்க. அந்த ஷார்ட்டில் ஒரு பியூட்டி இருக்குது. அந்த பக்கம் அந்த பொண்ணு இந்து வந்து கோயிலில் கும்பிட்டுருப்பான், இந்த பக்கம் இவர் நமாஸ் பண்ணிட்டு இருப்பார் ஹீரோ. நடுவில் கதிரவன் இருப்பார் விக்ரம் பிரபு, அவர் வந்து நாத்திகர். ஸோ அவன் ரெண்டையுமே அலோவ் பண்ணுவான், ஏன்னா அது அவங்க உரிமை அப்படிங்கிறது தான் அந்த பாயிண்ட். நான்லாம் எப்பவுமே ஜெயம் மூவி போட்டுட்டாங்கன்னா போய் உட்கார்ந்து பார்த்துட்டே இருப்பேன். கவிதையே தெரியுமா என் கனவு நீ தானடி, அது ஃபுல்லும் அந்த இதுலலாம் அவளுக்கு கொலுசு போடுறது பிடிக்கும், அவளுக்கும் தெரியும் அவனுக்கு போடுறது பிடிக்கும்னு. ஆனாலும் அவன் என்ன பண்ணுவான்னா கழட்டி வச்சுட்டு கொலுசு போடாம வருவா. ஆனால் அதுக்கு பிறகு அவளுக்கும் பிடிச்ச பிறகு கொலுசு போட்டுட்டு அவனுக்கு தேடணுமே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துக்காகவே அவள் போட்டுட்டு வருவான். அந்த லவ் எல்லாம் ஒரு நல்ல கனெக்டாக இருக்கும் சார் அந்த டைம்லலாம் பார்க்கும்போது. இப்போ வித் லவ்வில் வந்து எனக்கு ஒரு சீன் ரொம்ப பிடிச்சிருந்தேன். ப்ரப்போசல் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா, இந்த 2 பேருமே லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. படத்தோட மெயின் கோரே அதுதான். 2 பேரும் அவங்க லவ்வை ஸ்கூல் டைமில் ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம அவங்கள தேடிட்டு என்னோட ஆளை நீ தேடு, உன்னோட ஆளை நான் தேடுறேன், நம்ம லவ்வை சொல்லுவோம், நம்ம லவ் பண்ணவங்க சொல்லிடுவோம் அப்படிம்பாங்க. இதில் ஹீரோயின் லவ் பண்ண பையன் கல்யாணம் பண்ணாமல் இருப்பான். ஆனால் ஹீரோ லவ் பண்ண பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கும், ஒரு குழந்தைக்கு ப்ரெக்னெண்ட்டுக்கு ஊருக்கு வந்திருக்கும் போது, இத்தனைக்கும் அந்த பொண்ணு ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலேருந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் அப்போது அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா, எனக்கு லவ் சொல்லும்பா, எனக்கு உங்கள் வாயிலிருந்து அதை கேட்கணும் அப்படிம்பாங்க. அந்த சீன் ரொம்ப நல்லா எடுத்திருந்தாரு. ஏன்னா ஒரு கல்யாணமான பொண்ணு போய் இப்படி கேட்குது, ஐயோ கலாச்சாரமே அப்படின்லாம் சொல்லாமல் அதை வந்து ரொம்ப நீட்டாக டீசெண்டாக எடுத்திருந்தாங்க. கேட்ட உடனே ஐயோ எனக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சே அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுவாங்க. ஸோ அந்த பொண்ணு முதல்ல லவ் பண்ணியிருப்பாங்க, அவன் சொல்லியிருக்க மாட்டான். அவன் ஃப்ரெண்டு லவ் பண்ணுறதுனால அவன் லைட்டாக ஏமாற்றிடுவான், அவன் அவனை தங்கச்சி மாதிரி நினைக்கிறான்னு ஏமாற்றிடுவான், அதுதான் இது. பட் இந்த பொண்ணுக்கு அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் ஆனால் கடைசியில் இந்த ஃப்ரெண்டை நம்ம ஏமாற்றிட்டுமே கில்ட்டில் இவனும் ஒரு கட்டத்துக்கு மேலே லவ் பண்ணாமல் போயிடுவான் அவனோட ஃப்ரெண்டும். ஸோ அந்த பொண்ணுக்கு அந்த லவ் இருந்து இல்லையா, எனக்கும் லவ் இருந்துச்சு, அது அவ்வளோ தூரம் சொல்ல ஒருத்தன் வந்திருக்கான் அப்படிங்கும்போது, அதுவும் ஒரு இஸ்லாமிய குடும்பம், ஐயோ அம்மம்மா இப்போவே நிறைய பேர் என்னெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில், அப்படின்லாம் இல்லாமல் அந்த பொண்ணு நீ சொல்ல வந்ததை சொல்லுமா, அவன் தயங்குவான், சொல்லு நான் கேட்கணும் அப்படின்னு ஓப்பனாக கேட்பாங்க. கேட்டோன்னா அவன் ஐ லவ் யூன்னு சொல்லுவான். இவன் என்ன பதில் சொல்கிறாங்க என்னவா இருக்கும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நீ ரொம்ப லேட் பண்ணிட்டியே அப்படின்லாம் சொல்லுவாங்கன்னா ரொம்ப அது ஒரு விளையாட்டுத்தனமாக க்யூட்டாக சொல்லுவாங்க. ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சே அப்படிம்பாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த சீனு. இன்ஃபேக்ட் நான் எழுதியிருந்தேன், டக்குன்னு ஒரு நிமிஷம் இரு, என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ காலில் அவர் வந்து நீங்கள் தான் சத்யாவா ப்ரோ, உங்களை பற்றி எனக்கு நிறைய சொல்லியிருக்கா அப்படின்னு ஒரு சீன் வரும்னு நினச்சேன். பட் அது இல்லாமல் இருந்து நல்லா தான் இருந்தது, அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பண்ணையாரும் பத்மினியும் படம் இப்போ எடுத்துக்கலாம் சார். அதாவது
லவ் அப்படின்றது வந்துட்டு ஒரு 25 வயசு வரைக்கும் தான். அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் மறைஞ்சிரும் அப்படி. ஆனா அந்த படத்துல வந்துட்டு அதை அப்படி காட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அவ இன்னொரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இவங்க லவ் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த வீட்டுல. அதுல ஒரு சீன்ல வந்துட்டு என்னன்னா, கல்யாண நாளுக்குள்ள நான் கார் ஓட்ட கத்துக்கணும்னு அவர் சொல்லுவாரு. இந்த அம்மா போய் விஜய் சேதுபதிட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க போய் சொல்லுவாங்க, அப்பெல்லாம் அவரை கஷ்டம்லாம் படுத்தாத, அதெல்லாம் பாத்துக்கலான்ட்டு அவருக்கு ஏதாவது அவங்களோட காதல தான் சொல்லுவாங்க. இவர் பண்ணக்கூடாதுன்னு இவங்க சொல்லல, அவங்க காதல தான் இந்த இதுல சொல்லுவாங்க. அதுல அந்த பாட்டும் பயங்கர ஃபேமஸா போச்சு. எனக்காக பிறந்தாலே அந்த பாட்டு பயங்கர ஃபேமஸா போச்சு. அது இன்னும் சூப்பராகவும் இருக்கு. அது யாராவது இப்போ திடீர்னு வந்து இந்த 25th anniversary 50th anniversaryக்குலாம் ஏதாவது பாட்டு போட்டு டான்ஸ் ஆடணும் இல்ல பாடணும் அப்படின்னாலே அந்த வைஃபும் ஹஸ்பண்டும் சேர்ந்து அந்த இதெல்லாம் அது அந்த பண்றாங்க. பையன் வருஷனோட பொண்ணு பொண்ணு version version இன்னும் வந்து நல்லா நல்லா இருக்கும். உனக்காக பிறந்தேனே எனதழகா பிரியாம இருப்பேனே பகலிரவா உனக்கு வாக்கப்பட்டு வருஷங்கள் போனா என போகாது உன்னோட பாசம் என உச்சி முதல் பாதம் வர என் புருஷனாச்சு. இந்த லைன் ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சூப்பர். நான் சொல்லணும் ஆக்சுவலாக இது காதல் தினத்தில் சொன்னால் தான் கரெக்டாக இருக்குங்கனால சொல்கிறேன். ஜி நாகராஜன் ஒரு எழுத்தாளர் இருக்கார். மனிதன் மகத்தான சல்லி பெயல் அப்படின்னு அவர் எழுதின ஒரு பொன்மொழி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நிறைய படங்களில் சொல்லுவாங்க, நிறைய கூட்டங்களில் அதை பேசுவாங்க. இதோட எனக்கு பிடிச்ச இன்னொரு பொன்மொழி என்னென்னா, அந்த சீரீஸில் அவர் எழுதினது, மனிதர்களிடம் நிலவ வேண்டியது பரஸ்பர மதிப்பே தவிர அன்பு அல்ல, அப்போது தான் ஏமாற்று குறையும் அப்படின்ற வரி எழுதியிருப்பார். என்னென்னா லவ் அன்புன்னு சொல்லி நிறைய பேரை ஏமாத்துறதும் அதனால நிறைய விஷயங்கள் நடக்கிறதும் ஈவன் தப்பான முடிவு எடுக்கிறது அப்படி இப்படின்னு போகிறதெல்லாம் விட ரெஸ்பெக்ட் பண்ணிங்கனாலே போதும். ஆக்சுவலாக நமக்கு தேவை ரெஸ்பெக்ட் தான். ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக லவ் வரும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, மறுபடியும் படத்துக்கு பாலு மகேந்திராவோட மறுபடியும் படத்துக்கு தினத்தந்தி பேப்பரில் விளம்பரம் கொடுக்கும்போது ஒரு வரி எழுதியிருந்தாங்க. அதை அன்புன்னா என்னவா அல்லது காதல்னா என்னவா அப்படி கேள்வி கேட்டுட்டு குறைகளோட ஏற்றுக்கிறது தான் அப்படின்னு ஒரு வரி அதில் வந்திருக்கும். அது ரொம்ப முக்கியமானது. குறைகளோட ஏற்றுக்கிறது தான் உண்மையான லவ். ரீசெண்டாக இன்னொருத்தவங்களும் எழுதியிருந்தாங்க, லவ்னா என்ன, நீ எனக்கு இல்லை நான் உனக்கு இல்லை, ஐ லவ் யூ, உன்னை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றிக்கேன் இப்படிலாம் சொல்கிறதா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் ரொம்ப மூட் அவுட்டாக இருக்கேன், நான் ரொம்ப எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு டு கோ பிளேஸ் அப்படின்னு எதுவுமே இல்லை, மீ டைம்னு எதுவுமே இல்லை, ஒரு வெறுமையாக உணர்றேன்னா என் பக்கத்தில் உட்காந்தா போதும் யாரோ ஒருத்தர், எனக்கு கேட்குறதுக்கு ஒரு ஜீவன் இருக்குன்னு இருந்தால் போதும், அதுதான் லவ்னு சொல்லியிருந்தாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் லவ்னா நீங்கள் எதை நினைக்கிறீங்க? அண்டர்ஸ்டாண்டிங் சார். அண்டர்ஸ்டாண்டிங் தான் லவ். நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் என்ன ஒர்க் பண்ணாலும் நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம கெரியருக்கும் அவங்க கெரியருக்கும் நம்ம தொல்லையாக இருக்கக்கூடாது, நம்ம கெரியருக்கும் அவங்க தொல்லையாக இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு நடந்துக்கிறது தான் லவ். ஒருத்தவங்களுக்கு அதில் வந்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். நீ எனக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, நான் உனக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா அப்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் லவ்வா? இல்லை, நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் நம்மளை புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது தான் லவ். கண்டிப்பாக ஈகோ இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது அது லைஃப்பும் நல்லா இருக்கும். எவ்வளோ சண்டை வந்தாலும் 5 நிமிஷம், சண்டைனால என்ன ஆகுது, 5 நிமிஷத்தில் போய் பேசி நம்மளே வந்து மறுபடியும் நம்மளை பில்ட் பண்ணிக்கிறது தான் லவ். ஆமாம், நீ பேசல நான் பேசல அப்படின்னு இருக்கக்கூடாது. தப்பு நம்ம பேர்ல தப்பு இருந்தாலுமே இப்படி பேசிட்டோம்னா அதோட சால்வ் ஆயிடும். அதான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருகப்பட்டு ஃபிலிம் சார். இருகப்பட்டு அந்த படத்துல அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாங்க. அதாவது சைக்கலாஜிக்கலா வந்துட்டு இப்படிதான் அவர் மனுஷங்க இருக்கிறாங்க. அதாவது அந்த பொண்ணு வந்துட்டு உடம்பா இருக்கா அப்படின்றனால இவரு டிவோர்ஸ் கேட்பாரு, ஏதோ ஒரு காரணம் சொல்லணுன்றதுக்காக அப்படி டிவோர்ஸ் கேட்பாரு. ஆனா அப்படியே அவங்க அப்படியே உடம்பு வெயிட் லாஸ் பண்ணிட்டு அவங்க வரும்போது அவருக்கு அப்படியே மூஞ்செல்லாம் இருந்துரும், என்ன இப்ப சொல்றது, அதெல்லாம் சொல்லிதானே அந்த பாடி பில்டருக்கு இவரே வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. அதுதான் கடைசி அந்த climax மூவியோட வந்துட்டு இவரே போய் அந்த டெக்கத்லான்ல ஒரு சீன் நடக்கும். அப்போ இவங்க அந்த இதுல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இவங்க அந்த ஹீரோ வந்துட்டு சொல்லி அவங்கள எப்படியோ வின் பண்ண வைப்பாரு. முடியும்னு ஒரு கை தட்டினோன்னா அவ வந்து அந்த தம்பிள்ஸ் வந்து தூக்கிடுவா. இன்னொன்னு பேசணும் அப்படின்றது வந்துட்டு, அதாவது எந்த ஒரு சண்டைனாலுமே பேசினா வந்துட்டு சால்வ் ஆயிடும் அப்படின்றதையும் காட்டியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுல விக்ரம் பிரபுவும் அதுல வந்துட்டு அந்த ஸ்ரதா ஸ்ரீநாத் வந்துட்டு ஒரு டாக்டரா இருப்பாங்க. ஸோ நான் வந்துட்டு இத்தனை பேரை நான் தினமும் பாக்குறேன், அவங்க இப்படிலாம் சண்டை போடுறாங்க மனோ, எனக்கு வந்துட்டு அப்படி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றது எல்லாத்தையுமே நேர்ல சொல்லியிருக்க மாட்டாங்க, பேப்பர்ல எழுதி கசக்கி ஒரு ஓரமா வச்சிருப்பாங்க. இவர் அதை எல்லாத்தையும் எடுத்து வாசிச்சுட்டு தான் கிளைமேக்ஸ்ல போய் சொல்லுவாரு, என் பொண்டாட்டி வந்துட்டு இத்தனை நாளா வந்துட்டு ஒரு பேப்பருக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தா, இதுக்கப்புறம் என்கிட்ட நீ பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு அந்த சொல்லி பேப்பருக்குள்ளேயுமே அந்த மாதிரி ஒரு லவ் தான் வந்துட்டு இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு ரொம்ப தேவையா இருக்கு.
ஒரு ஆப் வந்து அந்த இதில் சொல்லியிருப்பாங்க சார். அது வந்து இது பண்ணால் அவங்க ஹஸ்பண்ட் பிடிக்கும்னு ஒரு ஆப் வந்திருக்கும். அந்த ஆப் படியே இருந்திருப்பா. ஆனால் வந்து அவளோட பொசசிவ்னஸ்ஸு எல்லாத்தையுமே வந்து ஒரு பேப்பரில் வந்து மூட்டை கட்டி வச்சுருந்துருப்பா. அது கடைசியாக பார்த்தோன்னா தான் விக்ரம் பிரபுவுக்கு பிடிக்கும். அதுலேயே இன்னொரு கேரக்டர் இருந்துச்சு. பயங்கரமாக லவ் பண்ணுவாங்க. பயங்கரமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நீ ஒரு தத்தி 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 தத்தின்னு அந்த பையன் சொல்லிட்டே இருப்பான். தத்தினா வந்து உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியதானே, ஏன் கூட வாழ்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து ஆனால் பேச ட்ரை பண்ணுவான். அப்போ வந்து எனக்கு லவ் இல்லைன்னு இவ சொல்லிடுவா. அப்புறம் 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. அந்த பிரிஞ்சதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து டைவர்ஸ் வர போயிட்டு, ஆனால் அவள் டைவர்ஸ் கொடுக்க மாட்டா. இனிமேல் வந்து என்னை தத்தின்னு சொல்லாதேன்னு சொல்லி மறுபடியும் சேர்ந்துக்குருவாங்க. அந்த லவ்வும் ரொம்ப பியூட்டியாக இருக்கும் சார். அப்புறம் வந்து அமரன் ஃபிலிம் சார். அமரன் வந்து எனக்கு பயங்கரமாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபிலிம். அதை பார்த்துட்டு எந்த அமரன்னு கேட்டால் நான் பூமர் ஆகிடுவேன். இப்போ சிவகார்த்திகேயனோட அமரன். அதுல ஹைலைட்டே வந்துட்டு அந்த ஒரு லவ் ஸ்டோரி ரியல் லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்றதுதான் ஹைலைட். அவர் இறந்துட்டாரு, அவர் பாடியை எடுத்துட்டு வந்துருவாங்க. இவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக அந்த அம்மா கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வெளியில வராது. நிஜத்துலயே அது அப்படி நடந்து அதை வந்து பார்க்கும்போது அந்த ஹெலிகாப்டர்ல போகும்போது ஒரு சீன் வரும்ல, இக்கடலுக்கும் ஆகாசத்துக்கும் இடையில் உள்ள தூரம் எனக்கும் உனக்கும், அது பயங்கரமா இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த ஓமை கடவுளே மாதிரியான படங்கள், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து ஒரு லவ் வர்றது வந்துட்டு இப்போ ரொம்ப ரீசெண்டா அது போய்கிட்டு இருக்கு. அண்ட் அந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ணை கடைசி வரையும் ஃப்ரெண்டாவே தான் பார்ப்பான், லவ்வே இருக்காது. திரும்ப வந்துட்டு விஜய் சேதுபதி இன்னொரு ஒரு லைஃப் கொடுக்கும்போது தான் அவனுக்கு ஃபீல் ஆகும், ஓகே இந்த மாதிரி நமக்கும் அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது திரும்ப அப்புறம் கடைசியில ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதுவும் நல்லா இருக்கும். சீதாராமன் மூவியில் கூட ஒரு டிஃப்ரெண்டான என்னதுன்னா, அவங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க இறந்துருக்காங்கன்னு கூட தெரியாது, ஆனால் அவங்களுக்கு லவ்க்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வருவாங்க வருவாங்க அப்படின்ட்டு. லாஸ்ட்டு வேற ஒரு பொண்ணு சொல்லி தான் அவங்களுக்கே தெரியும். அதனால் அந்த அவர் லவ்வர் வந்து அந்த பொண்ணுக்காக எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. அது ஒரு பிரின்சஸாக இருக்காங்க. பட் அவங்க பிரின்சஸாக இருந்தாலுமே அவருக்காக வேண்டி அந்த இதை விட்டுட்டு வந்து இவங்களுக்கு கூட இருந்திருப்பாங்க. பட் அந்த ஆர்மியில் அவங்க போன பிறகு அவங்க இறந்துருவாங்க. ஆனால் இது அவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த கடிதம் அவங்களுக்கு தெரிஞ்சு லாஸ்ட் அவங்க ஒரு இது கொடுப்பாங்க. அந்த இது ரொம்ப பெரிய ஒரு எமோஷனலா இருந்துச்சு. அந்த லெட்டர்ல வந்துட்டு கடைசி 4 லைன் தான் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். அவங்க பிரின்சஸா இல்லாமே அதாவது தெரியாம அவர் இறந்துருவாரோன்ட்டு இவங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். ஆனா அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அதை அவர் கடைசியா எழுதியிருப்பாரு. அந்த டயலாக் வந்துட்டு, மாதம் 600 ரூபாய் சம்பாதிக்கும் ஒரு ராணுவ வீரனுக்காக அனைத்தையும் உதறிவிட்டு வந்த இளவரசி பிரின்சஸ் நூர்ஜஹான் இந்த ஜென்மத்தில் விடை பெறுகிறேன் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதை அவங்க முதல்ல அழுவாங்க. கடைசி அந்த 4 லைனை பார்க்கும்போது அவங்க முகத்துல ஒரு லைட்டா ஒரு சிரிப்பு வரும். சரி இவருக்கு தெரிஞ்சுதான் இவர் இறந்திருக்காரு அப்படின்னு ஒரு சிரிப்பு. அது ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. வாரணமாயிரம் படத்துல வந்து சூர்யா மேக்னாவை தேடி போவாரு, பிரியா சூர்யாவை தேடி வருவாங்க. அது வந்து பியூட்டியே வந்து 2 விதமான லவ்வையுமே காமிச்சிருப்பாங்க. அது வந்து ரொம்ப அழகா இருக்கும் சார். ஏன்னா இவர் வந்து ஒரு ட்ரெயினில் ஏறி போய் மேக்னாவை பார்க்கும்போது பாம்பு பிளாஸ்டில் அவங்க இறந்துருவாங்க. ஆனால் வந்து பிரியா வந்து வரும்போது இவர் வந்து அக்செப்ட் பண்ணவே யோசித்து தான் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மறுபடி பிரியா எனக்காண்டி வந்திருக்கா அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அது சூப்பராக இருக்கும் சார் அந்த படமே. ஆமாம், படமாவே நல்லா இருக்கும். அப்பாவோட இது அஃபெக்ஷன் எல்லாமே கட்டிப்பாங்க. அதுல அந்த இதுலதான் ஃபிளாஷ்பேக்ல ஃபுல்லா இந்த கதை எல்லாமே வரும். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இப்போ லவ் சூப் சாங் அப்படின்னா, அதாவது என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படிங்கிறது ஆண்கள் தான் மெயினாக நிறைய பாடியிருக்காங்கன்னு. பெண்கள் பாடின பாடல் எல்லாமே கேட்டால் அவனை நினைச்சு உருகிற மாதிரி பாட்டு எல்லாமே பெண்கள் தான் பாடியிருக்காங்க. இதில் அனன்மாலி பனித்துளி கூட அப்படி ஒரு பாட்டு தான். தூரத்தில் நான் கண்ட உன்முகம்னு ஒரு பாட்டு இருக்கு. கூட எங்கே ஆக போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க பாடுவாங்களே அந்த ஸ்டுடியோல வச்சு, எங்கே எனது கவிதை கவிதை அதை நினைச்சுட்டே வந்து இதுல வேற விழுந்துருவாங்க. திரும்ப அவங்க மம்முட்டி வந்து தூக்கி விடுவாங்க. அந்த அனல் மேலே பனித்துளி அதுல கூட ஒரு லைன் வரும் சார், சந்திப்போமே கனாக்களில் சில முறையா பல முறையா அந்திவானில் உலாவினோம் அது உனக்கு நினைவில்லையா. அந்த லைன் செம்மையா இருக்கும் சார். தாமரை எழுதினது. அதே மாதிரி அங்காடி தெரு மூவி இருக்குல்ல சார், வசந்த பாலன். ஆமா, அதில் அவங்கள ஒரு ஜாலியாகிட்டு நைட்டு வந்து போயிட்டு வருவாங்க. 2 பேருமே ஜவுளி கடையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ 2 பேருமே நைட் போயிட்டு நடந்து போயிட்டு வருவாங்க. நல்ல ஒரு என்ஜாயாக ஒரு பாட்டு கூட பாடிட்டு வரமோ அவங்களோட கால் போயிடும். கால் போனோடனே அப்படியுமே அவங்களோட 2 பேருக்குள்ள லவ் வந்து கனெக்ட் பண்ணி அந்த ஒரு மூவி எடுத்திருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். காதல் படம் பார்த்துருக்கீங்களா எல்லாரும்?
பாலாஜி சக்திவேல் டைரக்ட் பண்ண படம், பரத் பார்த்துருக்கேன் சார். சந்தியா நடிச்ச படம். பார்த்துருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? பார்த்துருக்கேன் சார். அது வந்து ஒரு பயங்கர ட்ரெண்ட் செட்டர் மூவி. அது ஆக்சுவலாக அந்த சைடில் நடக்கிற ஒரு கதை, பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு முடிவு இருக்கும். காதல் கோட்டை மூவி சார். தேவயானி வந்து அஜித்தோட அந்த ஸ்வெட்டர்ல வந்து வளைஞ்சிருப்பாங்க. அந்த படம் வரும்போது நீங்க பிறந்துட்டீங்களா? பிறக்கல, நான் பார்த்தேன். நீங்க பார்த்துருக்கீங்களா? அது காதல் கோட்டை பாத்துருக்கேன் சார். அந்த கிளைமேக்ஸ் இதுல வந்து ட்ரெயின்ல ஏறிடுவாங்க இவர் அப்பன்னு பார்த்து அந்த ஆனா அது பயங்கர அந்த டைம்ல அது சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம். அந்த ஒரு செகண்ட்ல தான் படம் முடியும். படம் வந்து கடைசியில கிளைமேக்ஸ்ங்கிறது கடைசி கிளைமேக்ஸ் தான். நம்ம வந்து நமக்கு அவ்வளவு டென்ஷனா இருக்கும் தியேட்டர்ல. நமக்கு தெரியும்ல, நம்ம தியேட்டர்லயே அவன் தான் நமக்கு கத்தணும்னு தோணும். அவ்வளவு சூப்பரா இருக்கும் அது. இந்த லவ்ல வந்து ஒரு ஃபேமஸான ஒரு படம் அது. அப்புறம் லவ்ல வந்து இன்னொரு ஃபேமஸான படம் வந்து சொல்லாமலே, லிவிங்ஸ்டன் நடிச்ச படம். அதுல வந்துட்டு இவன் வாய் பேச முடியாத ஆளா நடிச்சிருப்பா அப்படி லிவிங்ஸ்டன். அது தெரிஞ்சா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு நாக்கு அறுத்துக்க அப்படி இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல. ஆமா, அது தப்பு தான். பட் ஆனா இதெல்லாம் அந்த டைம்ல வந்து லவ்ல ட்ரெண்ட் செட் பண்ண படங்கள் லவ்னு. ஆனா இப்ப இத்தனை லவ் படம் எடுத்தாலும் லவ்ங்கிறது ஒரு எவர்கிரீன் சப்ஜெக்டா தான் இருக்குது இல்லையா? இப்போ அதான் அந்த நான் மணிரத்னம் பிலிம் சொன்னனால ஓ காதல் கண்மணி, அந்த ஓகே கண்மணியில கூட வந்துட்டு முதல்ல 2 பேருக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்கும், கல்யாணம் எல்லாம் பண்ணக்கூடாது, மேரேஜ் இஸ் ஃபார் ஃபூல்ஸ் அப்படின்வாங்க. ஆனா அட் த எண்ட் வந்துட்டு இவ போறா அப்படின்னு தெரிஞ்சோடனே இவனாலே முடியாது அவளாலே முடியாதுன்னு எங்க வேணா போய் நீ கல்யாணம் பண்ணிட்டு போ அப்படின்றோம். சோ அது வந்துட்டு இப்போ இருக்கிற இதுல வந்து நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் மணிரத்னம். இப்போ அந்த பொன்னியின் செல்வன் பார்க்கும்போது அதை நான் ஃபீல் பண்ணேன். அவ்வளோ ஒரு சீனியர் டைரக்டர் அவரு. ஆனா வந்து அந்த லவ் சீன் வந்து அந்த போட்ல நடக்கிற அந்த சீனை வந்து அவ்வளோ ரொமான்டிக்கா எடுத்திருப்பாரு. உயிர் உங்களுடைய தேவி அப்படிங்கிற அந்த டைலாக், அந்த சீன்ல வந்து த்ரிஷா வந்து கார்த்தியை பாக்குறதும் கார்த்தி வந்து த்ரிஷாவை பாக்குறதும், அந்த சீன் கம்போசிஷனே சூப்பரா இருக்கும். ஒரு ரொமான்டிக் சீனை வந்து ஒரு ஃபுல்லா காதல் ததும்ப அப்படி எடுத்திருப்பாரு. அது ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாரு மணிரத்னம். தலை பத்திரம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அந்த டைலாக் ரொம்ப ஃபேமஸ். அப்ப எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க உயிர் உங்களுடைய தேவி அப்படிங்கறதெல்லாம். அதுக்கப்புறம் திருஷ்யம் சொல்லியிருந்தாங்களே, நெஞ்சிருக்கும் வரை ஹார்ட்டை வந்து கொடுத்து லவ்வருக்காக அவங்களோட ஹார்ட்டை கொடுத்துருவா வச்சிருவாங்களா? அப்படியா? ஆமா சார். அதெல்லாம் சாத்தியமா? சயின்ஸ் அப்படி தெரியும். மூவில ஒரு கனெக்ட் பண்ணனும் லவ் அப்படின்னு அது வந்து ரொம்ப கனெக்டான படம் சார். அந்த பொண்ணுக்கு வந்து லாரி ஆக்சிடென்ட் ஆயிரும். அந்த பொண்ணு வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணாதான் பொழைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காண்டி நான் எப்பயுமே உன் கூடவே இருப்பேன். ஒரு தெலுங்கு ஸ்பூஃப் படத்துல அப்படியே அந்த ஹார்ட் அங்க போய் அப்படி ஏதாவது இல்ல அது வந்து இவங்களோட ஹார்ட் இதே தெரித்து அவங்களுக்கு வச்சிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு லைன் வரும், ஒரு முறை பிறந்தேன். அது வந்து ஜாலியா வரும். ஆனா வந்து அப்போ ஒரு லைன் வரும், ஒரு முறை பிறந்தேன் உனக்கென உயிரை நான் கொடுப்பேன், மனதினில் உன்னை சுமப்பதினாலே மரணத்தை தாண்டி வாழ்ந்திருப்பேன், என் கண்ணில் உன்னை வைத்தே காட்சிகளை பார்ப்பேன், ஒரு நிமிடம் உன்னை மறைக்க முயன்றதிலே தோற்றேன், நீயே என் இதயமடி நீயே என் ஜீவனடி அப்படின்னு வரும். அது பயங்கரமா இருக்கும். ஆமாம், நான் கேட்டிருக்கேன். அது படம் பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த டைம்ல எல்லாரும் அந்த பாட்டு தான் ஸ்டேட்டஸா வைக்கட்டும் எல்லாமே. இயற்கை மூவில சார் அந்த கேப்டன் வருவாங்கன்னு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எஸ்பி ஜனநாதன் டைரக்ஷன். அந்த படம் எந்த கதை மையமா வச்சு எடுக்கப்பட்டதுன்னு தெரியுமா? வெண்ணிற இரவுகள், தஸ்தயேவ்ஸ்கியோட வெண்ணிற இரவுகள் மையமா வச்சு எடுக்கப்பட்டது. அது வந்து பார்த்தா வந்து இவ வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த செகண்டா லவ் பண்றவங்களுக்கு வந்து ஓகே சொல்லிடுவாங்க. கடைசியில் ரிங்கு போட போகும்போது அந்த கேப்டன் வந்து ரிங் போட்டுருவாரு. நம்மளுக்கு என்னடா இது என்ன நடக்குதுன்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபேமஸான ஒரு படம். அதுல ஒரு டைலாக் கூட வரும், அந்த கேப்டன் அவர் மட்டும் முன்னாடி வரலைன்னா என்னை நீ கண்டிப்பா லவ் பண்ணியிருப்பேன்ற மாதிரி வரும். அந்த டைலாக்கும் நல்லா ஃபேமஸா இருக்கும் சார். அந்த ஜெய்ஜே மூவில வந்து ஒரு புதிய ஒரு அவங்க சொல்லுவாங்க, ஹீரோயினி வந்து சொல்லுவாங்க ஹீரோட்ட, ஹீரோ வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணமோ சொல்லுவாங்க, நம்ம வந்து ஒரு இது பண்ணிக்கலாம், அதாவது வந்து நான் 100 ரூபாய் நோட்ல வந்து எழுதுதேன், இந்த 100 ரூபாய் நோட்டு யாருக்கு கையில கிடைக்கோ விதிப்படி யாருக்கு கையில கிடைக்கோ அப்ப நம்ம 2 பேரும் சேரலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா லாஸ்ட் கட்டத்துல அவங்களுக்கும் வீட்டுல வந்து அலைன்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க.
அப்போ என்ன பண்ணும் தெரியாம அவங்களுக்கு அவங்க மேல ஒரு லவ் இருந்ததுனால என்ன பண்ணுவாங்கன்னா 100 ரூபாய் நோட்டு கிடைக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஹீரோயினையும் ஹீரோவை தேடி வருவாங்க, ஹீரோவும் ஹீரோயினையும் தேடி வருவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து ஹீரோக்கு கையிலேயே அந்த 100 ரூபாய் நோட்டு கிடைக்கும், மறுபடி பறக்கும். அடுத்து அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கான ஒரு நல்லா எமோஷனல். பண்ணியிருப்பாங்க. ஆமா. அப்போ வந்து ஒரு பாட்டு வரும், காதல் மலையே எங்கே விழுந்தாயோ, கண்ணில் உன்னை காணும் வரையில் மண்ணில் விழுவாயோ, துளைந்து போன சம்திங் வரும். அது செம்மையா இருக்கும் அந்த பாட்டு. லவ்ல வந்து நிறைய பேசிட்டோம். அதுல குணாவோட அபிராமி குணா அந்த இது வந்து ஒரு நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஐகானிக்கான ஒரு படம் தான் அது. ஆக்சுவலா நீங்க இப்போ முதல்ல சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, இதுவுமே காதல்னா என்னன்னு சொல்லிட்டு, அந்த படத்தோட ரைட்டர் சப்ஜான் இன்டர்வியூ பண்ணும்போது அவர் சொன்னார், அதாவது எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இருக்குதான் காதல், எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும், இது இருந்தா பண்ணுவேன் அது இருந்தா பண்ணுவேங்கிறது கண்டிஷனோட வருது, வந்து பொருள் தான் கண்டிஷனோட வரும், ஸ்டார் போட்டு கண்டிஷன் சப்ளைன்னு. ஸோ இவனோட லெவலில் எந்த கண்டிஷனும் இல்லை, அதை யாருனாலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. அது வந்து ஒரு அது தெய்வீக காதல் அப்படிங்கிற மாதிரியான, அதில் எந்த கண்டிஷனுமே தேவைப்படாது, அதை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்கிற மாதிரியான ஒரு, அது கிளைமேக்ஸ்லையும் கமலா சொல்லுவார், நான் என்னெல்லாம் உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது அப்படிம்பாங்க. அந்த படத்தையுமே நம்ம மக்கள் புரிஞ்சிக்காம பின்னாடி தான் கொண்டாடினாங்க. அந்த பாட்டு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அது காயம் யாவும் தன்னாலே ஆடி போய்த மாயம் என்ன பொன்மானே பொன்மானே, என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும், உந்தன் மேனி தாங்காது செந்தேனே, எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது, எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றெண்ணும் போது வந்த அழுகை நின்றது, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது, சிவராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா, சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா, சுபலாலி லாலி 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 சுபலாலி லாலி லாலி லாலி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு திரையாடலில் சந்திக்கலாம். நன்றி.